ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசியை ராசிநாதன் குரு பார்த்து கொண்டிருக்க 2ஆம் இடத்துல பெரும்பாலான கிரகங்கள் இருக்கிற போது இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. 2ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய் எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். 3ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில இருக்கிறார். 4ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு அர்த்தாசமச்சனையாக இயங்கி கொண்டிருக்கிறார். 7ஆம் இடத்தில் குரு அமர்ந்து நேரடியாக ராசி லக்கணத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். 9ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த அடிப்படையில இந்த மாதம் 4ஆம் தேதி அளவில் புதன் பகவான் 3ஆம் இடத்தில் சென்று அமர்கிறார். அவரை தொடர்ந்து 6ஆம் தேதி அளவில் சுக்கிர பகவானும், 13ஆம் தேதி உங்களுடைய பாக்கியாதிபதி சூரிய பகவானும், 23ஆம் தேதி அளவில் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் பகவானும் 3ஆம் இடத்தில் சென்று அமர்ந்து நேரடியாக குருவின் பார்வையை வாங்க இருக்கிறார்கள். 3ஆம் இடத்துல புத ஆதித்ய யோகம், பிருகமங்கல யோகம், லக்ஷ்மி நாராயண யோகம், சிவராஜ யோக அமைப்புகள்ல 3ஆம் இடம் வலிமையாக இருக்கிறது. 3ஆம் இடத்துல சுபத்துவமாக இருக்கிற பெரும்பாலான கிரகங்கள் நேரடியாக சமசப்தமமாக பாக்யஸ்தானத்தை பார்க்க போகிறார்கள், 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார்கள். இந்த அடிப்படையில 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல அற்புதமான ஒரு நற்பலன், ராசியை ராசிநாதன் பார்த்து கொண்டிருக்கிறார். ராசிநாதன் உங்களுக்கு வேறு யாரும் இல்லை, குருநாதர். ராசி லக்கணத்தை குரு பார்க்கிற போது என்ன பயம்? குரு பார்த்தால் கோடி நன்மை, கடவுளுடைய கருணை, அதிர்ஷ்டம், திறமைகள் எல்லாமே ஒரு சேர செயல்பட போகிறது, செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. சாப்பாடு, துணிமணி, ஒதுங்குவதற்கு ஒரு இடம், பேசிக்ல யாருமே கை வைக்க முடியாது. குரு பார்க்க கோடி நன்மை, அடிப்படையான விஷயம் எல்லாமே ஓகேயாக இருக்கிறது. வெறுமனே 35 மார்க்ஸ் மட்டும் தானா? இந்த மார்க்ஸ் அப்படியே 99-100% ஆக போறதா, அப்படியே கீழ் நோக்கி போக போறதா என்பது உங்களுடைய தசாபுத்திகள் தீர்மானிக்கும். நல்லதொரு கோச்சாரம் இப்போது உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நல்லதொரு தசாபுத்தி இப்போது உங்களுக்கு நடந்தால் 90 மார்க் எடுக்க முடியும். அற்புதமான கோச்சாரம், சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 3ஆம் இடம் என்று சொல்கிற போது சாதாரணமான இடம் இல்லை. 3ஆம் இடம் சாதாரணமான இடமா? 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம், உடைய பெயர், புகழ், கீர்த்தி உங்களுக்கு வர வேண்டுமா? 3ஆம் இடம் வலிமையாக இருக்க வேண்டும். இங்க கொட்டாங்கச்சியில சிரட்டையில சாப்பிடுவீங்களா, தங்கத்தட்டுல சாப்பிடுவீங்களா? 3ஆம் இடத்தை பார்த்து சொல்லிவிட முடியும். 3ஆம் இடத்துல தைரியம், வீரியம், பராக்கிரமம், ஒரு விதமான கான்பிடன்ஸ் லெவல் 3ஆம் இடத்தை பார்த்து சொல்லிவிட முடியும். உங்கள் காதல் தூய்மையான, நேர்மையான, உண்மையான காதல் பிறக்க வேண்டுமா? 3ஆம் இடம் வலிமையாக இருக்க வேண்டும். அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடியவர் உங்களோட நட்பு பாராட்ட வேண்டுமா? 3ஆம் இடம் வலிமையாக இருக்க வேண்டும். நல்ல தொடர்புகள், கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகரிக்க வேண்டுமா? 3ஆம் இடம் வலிமையாக இருக்க வேண்டும். 3ஆம் இடம் சாதாரணமான இடம் இல்லையே. 3ஆம் இடத்துல தான் இந்த, அதாவது எழுத்து, கவிதை, பாட்டு, இந்த நுண் கலைகள் எல்லாம் 3ஆம் இடம். 3ஆம் இடம் வலிமையாக இருக்க பிறந்தவன். ராசிநாதனோ லக்னாதிபதியோ 3ஆம் இடத்தில் அமர்ந்து குருவின் பார்வையை வாங்க உண்மையாக நீங்கள் பிறந்திருந்தால் கொடுத்து வைத்த மனிதனாக இருப்பீர்கள், கலைநயம் மிக்க மனிதனாக இருப்பீர்கள். இறையர்களுக்கு பஞ்சமே இருக்காது. அதாவது உங்களுக்கு ஒரு கொடுப்பனவு இந்த ஜென்மத்தில் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். முயற்சி செய்து அந்த பலனை நீங்கள் அறுவடை செய்ய முடியும். வள்ளுவ பெருந்தகை அழகா இதை சொல்லி இருப்பார். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். 3ஆம் இடம் வலிமையாக இருக்க பிறந்தவன், லக்னாதிபதியோ ராசிநாதனோ 3ஆம் இடத்துல சுபத்துவமாக இருக்க பிறந்தவன், ஒரு கொடுப்பனவோடு வரவில்லை என்றாலும் தன்னுடைய சொந்த முயற்சியால வாழ்க்கையில வெற்றி பெற்று சென்று விடுவான். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். 3ஆம் இடம் வலிமையாக இருக்கிற போது நீங்க முயற்சி எடுக்கலாம். முயற்சிகள் எல்லாம் நன்மையாக முடியுமா? ரிசல்ட்டை கொண்டு வருமா? அதுக்கு ராசிக்கு குரு பலம் வேண்டுமே. ராசியை யாராவது பார்க்கிறார்களா? குருவே பார்க்கிறாரே. புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். தொட்டது உலங்கும், நினைத்தது நடக்கும். சகோதர ஒற்றுமை ஏற்படும். கௌரவம், பெயர், புகழ், அந்தஸ்து, பெரிய மனிதருடைய தொடர்பு எல்லாமே கிடைக்கும். லக்னத்தை, ராசியை நேரடியாக குரு பார்ப்பது மட்டுமல்ல, தனகாரகர் குரு பார்த்து கொண்டிருக்கிறார். பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து அப்படியே நீங்கள் வெளிவருவீர்கள். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். பாக்யஸ்தானம் வலுத்திருக்கிறது. பாக்கியாதிபதி சூரிய பகவான் 3ஆம் இடத்துல குருவின் பார்வையில் சிவராஜ யோகத்துல. உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி நல்லபடியாக 3ஆம் இடத்துல. 3ஆம் இடம் சூரியனுக்கு அற்புதமான இடம். 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்துல இயற்கை அசுபர்கள் தாராளமாக இருக்கலாம். ராகு இருக்கலாம், செவ்வாய் இருக்கலாம், சனி இருக்கலாம். 3ஆம் இடத்துல யார் வேண்டாலும் அமரலாம். பாபத்துவமாக இருக்கக்கூடாது. அங்கே சுக்கிரன், புதன், குருவனுடைய பார்வை எல்லாமே இருக்கிறது. 3ஆம் இடம் வலிமையாகத்தான் இருக்கிறது. புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். நீங்கள் எடுக்கிற
நல்ல சிந்தனைகள் மூலமா வருகிற நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தர போகிறது. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். 9ஆம் இடம் 5ஆம் இடம் பாக்கியம் பூர்வ புண்ணியம் நேரடியாக ராசியை குரு பார்த்து கொண்டே இருக்கிறார். இது போன்ற அமைப்புகள்ல தொழில வேலையில உத்தியோகத்துல என்னென்ன அசௌகரியங்கள் இருந்ததோ அனைத்தும் அப்படியே சரி செய்து தரப்படும். நல்லதொரு நிரந்தர வருமானம் வரும். உங்களுக்கு ஒரு சரியா ஒரு விடயத்தை இந்த இடத்துல நான் உங்களுக்கு குறிப்பிட வேண்டும். 4ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக உங்களுக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறார். அஷ்டம சனியில பாதி. நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் எடுத்த உடனே வெற்றி கிடைக்காது. ஒரு சின்ன ஒரு செக் கொண்டு வைப்பார். நீங்கள் உண்மையாக முயற்சி எடுக்கிறீர்களா, வேண்டாம் வெறுப்பாக நுனிப்புள் மேய்கிறீர்களா என்று பார்ப்பார். உண்மையாக முயற்சி எடுத்தால் ராசிக்கு குரு பலம் இருக்கிறது, வெற்றி நிச்சயம். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையாக உழைக்கிற போது, உண்மையாக உங்களை ஈடுபடுத்தி ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு ஒரு முயற்சியை நீங்கள் செய்கிற போது நிச்சயமாக அந்த முயற்சி நல்லபடியாக வெற்றியை கொண்டு வந்து தரும். ஒரு கல்வி விடயமாக யாரையோ சென்று பார்க்கிறீர்கள், அல்லது ஒரு வேலை தொழில் விடயமாக எங்கேயோ சென்று ஏதோ உதவி கேட்கிறீர்கள், அல்லது திருமண விடயமாக எந்த விடயமாக இருந்தாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் முதல்ல ஒரு சிறிய ஒரு தடை தாமதம், அதன் பிறகு வெற்றி. முதல்ல ஒரு சிறிய தடை தாமதம், அதன் பிறகு வெற்றி. நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகிறது. சனி பகவான் செக் பண்ணி பார்த்து தான் வெற்றியை அனுமதிப்பார். அதனால நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்ல ஏனோ தானோ ஒன்று மேலோட்டமாக எனக்கு என்னன்று எடுக்கக்கூடாது. உண்மையா உங்களை முழுசாக அர்ப்பணித்து மன ஒருமைப்பாட்டோடு உங்களை முழுமையாக அர்ப்பணித்து நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். மாணவ கண்மணிகள் நல்லபடியாக கல்வி கற்க முடியும். குடும்ப பெண்களுக்கு மனசுல நிம்மதி இருக்கும். வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். குடும்ப தலைவர்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் இருந்து அப்படியே நீங்கள் வெளிவர போகிறீர்கள். சடனா வெளிவர மாட்டீர்கள். சிறியதாக ஒரு தடை தாமதம், அதன் பிறகு வெற்றி. அர்த்தாசிரம சனி பகவான் செக் பண்ணி பார்த்து தான் வெற்றியை தந்து கொண்டே இருப்பார். எது எப்படி இருந்தாலும் ராசிநாதன் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ராசிக்கு குரு பலம் இருக்கிறது. உண்மையில சொல்ற 3ஆம் இடம் வலுத்து இருக்கிறது. புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். உங்களுக்கு இப்போது பிறந்த யாதகத்துல நல்லதொரு தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் வெற்றிகளை அப்படி நல்லபடியாக வெற்றி கனிகளை பறிக்க முடியும். உங்களுடைய பிறந்த யாதகத்துல 3ஆம் இடம் பாபத்துவமாக இருந்து, உங்களுடைய பிறந்த யாதகத்துல ராகு தோஷமாக இருந்து, இப்போது உங்களுக்கு 6, 8 போன்ற பாபத்துவ அவயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் தடை தாமதம் அப்படியே உறுதியாகி விடும். பிளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். கோச்சாரத்துக்கு மட்டும் உங்களுக்கு பலன்களை தருகிற அதிகாரம் இல்லை. உங்களுடைய பிறந்த யாதகம் என்ன பேசுகிறது, இப்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாபுத்தியையும் கோச்சாரத்தையும் இணைத்து தான் ஒரு பலன்களை பார்க்க வேண்டும். நல்லதொரு கோச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு நல்லபடியாக குருவின் பார்வை கிடைத்திருக்கிறது. குரு பலம் வருகிற போதுதானே திருமணம் செய்ய வேண்டும். குரு பலம் வருகிற போதுதானே ஒரு புதிய முயற்சி எடுக்க வேண்டும். குரு பலம் வருகிற போதுதான் நல்ல விடயங்களை ஆரம்பிக்க வேண்டும். குரு பலம் வந்திருக்கிறது. 3ஆம் இடம் நல்ல வலிமையாக இருக்கிறது. புதிய முயற்சிகளை எல்லாம் எடுக்கலாம். என்ன இருந்தாலும் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துல என்னால தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த தீய பலன்களும் சொல்ல முடியவில்லை. உண்மையாக செயல்பட வேண்டும், நேர்மையாக செயல்பட வேண்டும். உண்மை, நேர்மை, தூய்மை இதையெல்லாம் நான் தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பிறப்பிலேயே நேர்மையானவர்கள், ஒழுக்கமானவர்கள், தர்ம சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள், மரபு வழி ஆன்மீக விடயங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள், நன்னடத்தை, நேர்கொண்ட பார்வை, ஒழுக்கம் இதெல்லாவற்றையுமே தனுசு ராசிக்காரர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துல எந்த தீய பலனும் சொல்ல முடியவில்லை. புதிய முயற்சிகளை எடுத்து வெற்றி வாகை சூட முடியும். வாழ்த்துக்கள். நீங்கள் ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங், மீடியா துறை, எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, யூடியூப், பேஸ்புக் இந்த அமைப்புகளை செயல்பட்டு கொண்டிருந்தால் கூடுதல் லாபங்களும் வெற்றிகளும் உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது. அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய வக்கீல் பணி செய்பவர்களுக்கு கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் காத்திருக்கிறது. மின்சார வாரியத்தில் செயல்படக்கூடியவர்கள், மின்சார உதிரி பாகங்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது. சாப்பாட்டு கடை, துணிக்கடை, வண்டி வாகனம் மற்றும் டிராவல்ஸ் நடத்துபவர்கள் இவர்களுக்குமே கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது. செவ்வாயினுடைய துறை என்று சொல்கிற போது மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டடம், நெருப்பு, தீயணைப்பு துறையில வேலை செய்பவர்கள், மருத்துவ பணி செய்பவர்கள், மருத்துவமனை ஊழியர்கள், செவிலியர்கள், மெடிக்கல் ஷாப் வைத்திருப்பவர்கள், டிபார்ட்மெண்ட் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது. யூனிஃபார்ம் சர்வீஸ்ல யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னால் எந்த தீய பலனும் சொல்ல முடியவில்லை. இப்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறது என்பதை தசாபுத்தியை செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அவரவர் தசாபுத்திகளின் அடிப்படையில் பெர்சன்டேஜ் மாறுபடலாம். ஆனால் வெற்றி வாகை நிச்சயமாக சூட போகிறீர்கள். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.